சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்று நீ அறிந்து கொள்வாய். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்று, மீட்பர் என்று நீ என்ன செய்வாய்? அறிந்து கொள்வாய். வாசிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல நாமங்கள் சத்திய வேதத்திலே நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ரோஹி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி பல நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார், அவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு வல்லவராயிருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே சில நாமங்களை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த 2 வாரங்களாக யெகோவா யாஷா என்கிற இந்த நாமத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் நாமம் யெகோவா யாஷா. யெகோவா யாஷா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா யாஷா என்று சொன்னால் the Lord thy savior, the Lord is savior என்று அர்த்தம். நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், அவர் இரட்சகராயிருக்கிறார், அவர் இரட்சகராயிருக்கிறார் என்று அர்த்தம். சரி, இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர் என்றால் என்ன பொருள்? இரட்சகர் என்று சொன்னால் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் மீட்கிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் விடுதலையாக்குகிறவர் என்று அர்த்தம். சரி, எதிலிருந்து ரட்சிக்கிறவர், எதிலிருந்து காப்பாற்றுகிறவர், எதிலிருந்து விடுவிக்கிறவர் என்பதை சத்திய வேதத்திலே அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார், தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கிறார், கடன் பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறார், ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறார், விபத்திலிருந்து ரட்சிக்கிறார், அழிவிலிருந்து ரட்சிக்கிறார், சிக்கல்களிலிருந்து ரட்சிக்கிறார், தத்தளிப்பிலிருந்து அவர் ரட்சிக்கிறார், நெருக்கத்திலிருந்து அவர் ரட்சிக்கிறார், துக்கத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார், நெருக்கத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார், மரண பயத்திலிருந்து,
சாவின் பயத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ரட்சிக்கிறார். எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அவர் காட் இஸ் காட் ஆஃப் சேவியர். நம்முடைய தேவன் ரட்சகராய் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா யாஷா. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், அவர் நாமம் யெகோவா யாஷா. ஆமென். அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். 6 காரியங்களை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக, நம்முடைய தேவன் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய தேவன் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய தேவன் சாபத்திலிருந்து, பரம்பரை சாபத்திலிருந்து, தலைமுறை சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். நான்காவதாக, நம்முடைய தேவன் வியாதியிலிருந்து அவர் ரட்சிக்கிறார். ஐந்தாவதாக, நம்முடைய தேவன் தரித்திரத்திலிருந்து, பஞ்சத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவராக, நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆறாவதாக, நம்முடைய தேவன் கடன் பிடியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, கடன் குழியிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறவராக, காப்பாற்றுகிறவராக, ரட்சிக்கிறவராக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இதெல்லாம் நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு 7வது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 7வதாக, யெகோவா யாஷா எதிலிருந்து அவர் ரட்சிக்கிறார் என்று சொன்னால், ஆபத்திலிருந்து அவர் ரட்சிக்கிறார். விபத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். அருமையானவர்களே, கவனியுங்கள். ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்ல முடியாத ஒரு சூழலிலே இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? போய்கொண்டு இருக்கிறது. இப்போதான் போனாரு, நல்லதான் இருந்தார், இப்போதான் என்கிட்ட பேசிட்டு போனாரு அப்படின்னு பாருங்க சொல்றாங்க. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சம்பவத்தை நாம கேட்கிறோம். யாருக்கு என்ன நடக்கும் என்பதை பாருங்க யூகிக்க முடியாம பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் கடவுள் கிடையவே கிடையாது. ஆங்காங்கே நடக்கிற தீமைகளுக்கு, விபத்துகளுக்கு, பேரழிவுகளுக்கு, சுனாமிகளுக்கு, பூகம்பங்களுக்கு, தீ விபத்துகளுக்கு, லாரி விபத்து, பஸ் விபத்துகளுக்கு, இன்னும் பலவிதமான விபத்துகள், இதுக்கெல்லாம் பாருங்க காரணம் கர்த்தர் கிடையவே கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் காரணம் மனுஷனுடைய பாவமாயிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மனுஷனுடைய கீழ்ப்படியாமையாயிருக்கிறது. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் இவ்வளவு அழிவுகள், ஆபத்துகள், விபத்துகள், இப்படிப்பட்ட நாசமோசங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் என்ன செய்கிறது? நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் பாருங்க கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதன் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார், தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு தீமைகள் இருந்தாலும் கூட இதன் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார்? அவர் காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். இது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது. 121வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் என்ன செய்வார்? காப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, மோதாதபடிக்கு தேவ தூதர்களை அனுப்பி அவர் உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார் என்பதை சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இவ்வளவு அழிவுகள், பேரழிவுகள், நஷ்டங்கள், நாசமோசங்கள், பாருங்க விபத்துகள் நிறைந்த ஒரு உலகத்திலே பாருங்க நாம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இதன் மத்தியிலே தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, தம்மாலே மீட்கப்பட்ட ஜனங்களை, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆமென். எல்லா காரணங்களும் இது சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய ஜனமாகிய என்னை பாதுகாக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு
அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், தேவன் நமக்கு பலனாயிருக்கிறார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, வெளியில போறோம், இங்கேயே போறோம் வர்றோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், ஆபீஸ் போறோம், வேலைக்கு போறோம். மனைவி கூட வர முடியாது பாதுகாக்க. எல்லாம் இருக்கிறீங்களா? புருஷன் கூட வரவே முடியாது, பிள்ளைங்க கூட அப்பா அம்மா போய்கிட்டே இருக்க முடியாது இந்த நேரமும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேணும். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லிட்டே போகணும். ஆமென். விபத்து வராமல் இருக்கணும், ஆபத்து வராமல் இருக்கணும், கர்த்தர் பாதுகாக்கணும், கர்த்தர் ரட்சிக்கணும் அப்படின்னா இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் என்ன செய்யணும்? இந்த வசனங்களை எல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டிய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம், திரும்ப திரும்ப வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமென். என்ன நடக்குமோ தெரியாது பிரதர், அப்படி பேசக்கூடாது. வெளியில போறோம், திரும்பி வருவோமான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது, எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குதா? அப்போ உங்க கையில் ஒண்ணுமே இல்லையா? உங்க வீட்டு சாவி ஆண்டவர் கையில் தான் இருக்குதா? உங்க வீட்டு சாவி உங்கள்கிட்ட தாங்க இருக்குது, நீங்க தான் பூட்டணுங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அதை போலதான் சில காரியங்கள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம தான் சில காரியங்களை கவனித்தன செய்ய வேண்டும். ஆகவே இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் யெகோவா ஆஷா நம்ம என்ன செய்யறாரு? ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து என்ன செய்யறார்? நம்மை காப்பாற்றுகிறார். வாசிப்போம், சங்கீதம் 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மையே என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். இந்த வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம் கவனிக்க போகிறோம். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எங்கே வந்து அடைவேன்? உமது செட்டைகளின் நிழலிலே வந்து என்ன செய்வேன்? அடைவேன். செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் சொன்ன மாத்திரத்தில் கத்தருக்கு ரெக்கையெல்லாம் இருக்கு போல சொல்லக்கூடாது. கோழி குஞ்சுக்கு ரெக்கை இருக்கிற மாதிரி நமக்கு புரிந்து கொள்வதற்காக இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஒரு புறா, ஒரு பாருங்க கோழி எப்படி தன்னுடைய அந்த ரெக்கைகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகளை அது பாதுகாக்கிறதோ, இதை போல கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப தேவன் பாருங்க, அவருடைய கல்வாரி நிழலிலே வைத்து, அவருடைய கல்வாரி நிழலிலே வைத்து, அவருடைய சிலுவை நிழலிலே வைத்து நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆமென். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விக்கினங்கள் கடந்து போக மட்டும். எது கடந்து போக மட்டும்? விக்கினங்கள். விக்கினங்கள் என்று சொன்னால் கலாமிட்டிஸ், அதாவது தீமைகள், தீது, அது கடந்து போக மட்டும் என்று சொல்லுகிறான். அப்ப தீமைகள் நமக்கு வந்து நேரிடாதபடிக்கு, தீமைகள் நம்மை வந்து அமிழ்த்து விடாதபடிக்கு நாம் எங்கே இருக்க வேண்டும்? அவருடைய செட்டைக்குள்ளாக இருக்க வேண்டும். அவருடைய கல்வாரி நிழலுக்குள்ளே, அவருடைய சிலுவை நிழலுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். நான் பாட்டுக்கு எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன், கர்த்தரனை பாதுகாக்கணும் அப்படி கிடையாது. அவருடைய செட்டைக்குள்ளாக, அவருடைய கல்வாரி நிழலுக்குள்ளாக, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் சொன்னார் பாருங்க, ரத்தத்தை பூசி விட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இருக்க வேண்டும். யாத்திராம புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், வீட்டை விட்டு வெளியில வந்த கேரண்டி கிடையவே, உயிருக்கு கேரண்டி கிடையாது. ரத்தத்தை பூசிட்டு ஒழுங்கு மரியாதை எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ள இருக்கணும். இரவு நேரத்தில் நான் கடந்து வருவேன், ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் அழிவு உண்டாகாது என்று சொல்லுகிறார். அப்போ ரத்தத்தை பூசிட்டு பாருங்க, நாம பத்திரமா என்ன செய்யணும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நான் பாட்டுக்கு எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வரும், என்ன வேணாலும் செய்வேன், கர்த்தரை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும்னா அது கிடையாது.
கல்வாரி மலைக்குள்ளே, கல்வாரி நிழலிலே, சிலுவை நிழலிலே, இரத்த கோட்டைக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நாம் இருந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், ஆபத்துகள் என்னை விட்டு நீங்கும் வரைக்கும் உம்முடைய செட்டைக்குள்ளாக என்ன செய்கிறேன்? நான் வந்து என்ன செய்கிறேன்? அடைகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே யெகோவா யாஷா நம்மை விபத்துக்கு, அழிவுகளுக்கு அவர் விலக்கி பாதுகாக்கிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி என்ன செய்ய? நீ கூப்பிடு, நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாயை என்ன செய்யணும்? திறக்கணும். பிள்ளை வீச்சுன்னு கத்துது வீட்டுக்குள்ள, அவ்வளவு நடுங்கி போய் வந்து பாலை ஊத்துறா பாருங்க கிளீனா. அதுக்கு ஒன்று விளங்கிருச்சு. ஒரு சவுண்டு கொடுத்தா வீட்டை என்ன செஞ்சல, ஒரு ஆட்டி புரலான்னு சொல்லி அதுக்கு விளங்கிருச்சு. நம்ம மாட்டுக்கு வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்? கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்க, ஆபத்து வருவதை போல சூழல்கள் வரும் பொழுது, விபத்துகள் வருவதை போல சூழல் வரும் பொழுது நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிட என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உடைய ரத்தத்தினாலே என்னை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும், உடைய கிருபையினாலே என்னை பாதுகாத்துக் கொள்ளும், உடைய அன்பினாலே என்னை பாதுகாத்துக் கொள்ளும், என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். யெகோவா யாஷாவே, நீர் என்னை அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறீர். நீர் என்னை உடைய செட்டைக்குள்ளாக வைத்து என்ன செய்யும்? பாதுகாத்துக் கொள்ளும் என்று கர்த்தரை நோக்கி பாருங்க கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த ஆபத்திலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த விபத்திலிருந்து, அந்த குழியிலிருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? ரட்சிப்பேன், விடுவிப்பேன், காப்பாற்றுவேன், பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பாதுகாக்கும் பொழுது நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம்? மகிமை படுத்துகிறோம். ஆகவே பாருங்க, யெகோவா யாஷா அவர் நம்மை விபத்திலிருந்து, ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு முறை பாருங்க, சவுல் தாவீதை கொலை செய்ய அவன் நெருங்கி வருகிறான். ஒரு முறை இல்ல, பல முறை தாவீத கொலை செய்யறதுக்கு அவன் நெருங்கி வர்றான் பாருங்க. காலால் பட, ஒட்டக பட, இன்னும் என்னென்ன படம் இருக்கு, எல்லா படைக்கும் ஏவி விட்டு தாவீத கண்டா பிடிச்சி தூக்கிட்டு வாங்கப்பா, இல்லைன்னா அவன் இருக்க இடத்த எனக்கு சொல்லுங்கப்பா, நான் வந்து ஒரே போடான்னு செஞ்சிடறேன், போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லி பாருங்க, கண்ணில் விளக்கணை ஊற்றிக்கிட்டு திரிவாங்க பாருங்க. அந்த மாதிரி அப்படியே தேடிக்கிட்டு திடுறான் பாருங்க கொலை பண்றதுக்கு. தாவீது சொல்றான், 1 சாமுவேல் புஸ்தகத்திலே அவன் சொல்லுகிறான், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் என்ன செய்யுது? இருக்குது என்று சொல்லுகிறான். ஆனாலும் கூட சவுலாலே தாவீதை என்ன செய்ய முடியவில்லை? ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், யெகோவா யாஷா கூடையே இருந்து அவனை பாதுகாத்தார். நான் சொல்லுகிறேன், தாவீதை பாதுகாத்த அதே கர்த்தர் உங்களை இன்றைக்கு பாதுகாப்பார். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார், உங்களுடைய வீட்டாரை பாதுகாப்பார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். யெகோவா யாஷாவே, நீர் குடும்பத்தை பாதுகாக்கிறீர், என் சந்ததியாரை பாதுகாக்கிறீர், என்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறீர்? பாதுகாக்கிறீர். ஆமென். ஒரு முறை பாருங்க, எல்லா சீஷர்களும் பாருங்க கடல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் பாருங்க தண்ணீர் மேலே நடந்து வருகிறார். கடல் மேலே என்ன செய்யறாரு? நடந்து வர்றாரு. உடனே பாருங்க பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் உம்மிடத்திலே கடந்து வர, இந்த தண்ணீர் மேலே நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, வா. என்ன செய்? வாங்கன்னு சொல்லல, வான்னு சொல்றாரு. ஏடை ஒருத்தி தானே செய்யற, வாயை திறந்து கேட்கிறா, ஆண்டவரே வரவான்னு சொல்லிட்டு.
எல்லாம் இருக்கிறீங்களா? மிச்சம் அங்கே 11 பேர் இருக்கான் பாருங்க, அவங்கெல்லாம் பேசிக்கிருப்பாங்க நினைக்கிறேன். பேதுரு, இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் உனக்கு? அவர் ஆண்டவர், அவர் நடப்பார். மூழ்கி மண்டையை போட போகிற நீ இப்போ தேவையில்லாத காரியத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ இப்போ செஞ்சுக்கிட்டு திடுற அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு வேளை ஒரு மாதிரியா பேசி இருந்திருக்கான். அவன் அதெல்லாம் காதில் வாங்கலை. கர்த்தர் வான்னு சொன்ன உடனேயே என்ன செஞ்சுட்டான்? இறங்கிட்டான். ஆளு என்ன செஞ்சுட்டான்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், படகை விட்டு இறங்குறது பெரிய விஷயமா இல்லை கடல் மேலே நடக்கிறது பெரிய விஷயமா? கடலில் யாரும் நடக்கலாங்க, கடலில் யாரும் நடக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? கடலை விட்டு இறங்குறது தான் பெரிய விஷயம். நீங்கள் கடலுக்குள்ள கப்பல் விட்டு உங்களை இறங்க சொல்ல இறங்குவீங்க? நீங்கள் முதல்ல அங்கேயே வேர்த்து வடவெடுத்து போயிருவீங்க. கடலில் வந்து கப்பலை விட்டு இறங்குறது தான் பெரிய விஷயம், நடக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆள் என்ன செஞ்சிட்டான்? இறங்கிட்டான். கர்த்தர் தூரமா இருக்கிறாரு, இவன் இங்கிருந்து என்ன செய்யறான்? நடந்து போகிறான். அருமையானவர்களை கவனியுங்கள். அப்படி நடந்து போகும்போது அங்க என்ன நடக்குது தெரியுமா? வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று பலமாயிருக்கிறதை என்ன செய்து கண்டு, முதல்ல என்ன செய்யறான்? பார்க்கிறான். ரெண்டாவது என்ன செய்யறான்? பயப்படுறான். மூணாவது என்ன செய்யறான்? அமிழ்ந்து போகிறான். பார்க்கிறான், பயப்படுறான், அமிழ்ந்து போகிறான். அதனால தான் பார்க்கக்கூடாது. எதை? சில காரியங்களை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? பயம் வந்துடும். பயம் வந்துருச்சுனாவே என்ன பண்ண போறீங்க? மூழ்க போறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அதை இதையும் பார்க்கக்கூடாது. இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கல்வாரி நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடி வர கடவோம் என்று எபிரேயர்கள் நிருபத்தில் என்ன செய்யறோம்? நாம் வாசிக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய கல்வாரியை நோக்கி பாருங்கள். அவருடைய தழும்பை நோக்கி பாருங்கள். ஆமென். அதை பார்க்குற வரைக்கும் நீங்க தைரியமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. இங்கிட்டு இங்கிட்டும் பார்த்தீங்க, அங்க அந்த வியாதி பரவுதான், இங்க இந்த வியாதி பரவுதான், அங்க வேலை இல்லாம போச்சான், இங்க வேலை இல்லாம போச்சான், இங்க அவங்க பாவம் அதோட போச்சான், நம்ம அப்படின்னு இப்படி இப்படி பார்த்தீங்க. ஆட்டோமேட்டிக் நமக்குள்ள என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. பயம் வந்தா என்ன செய்ய போறோம்? மூழ்க போறோம். அதனால தான் தேவனை பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். ஆமென். அவருடைய வார்த்தையை பார்க்கிற வேளையிலே நான் மூழ்கி போக மாட்டோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அவன் காற்றை பார்த்தான். காற்றை புஷ்ஷுன்னு காத்து வருது. அதே காத்துல தான் இயேசு நின்றுட்டு இருக்கிறார். அவர் மாத்திரம் மூழ்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? காற்று அவரை ஒன்றும் பண்ண முடியல. பாருங்க, பிசாசு மூழ்க அடிக்கிறதுக்கு காற்றை வீச பண்றான். பேதுரு பார்த்தா பாருங்க, பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து என்ன செஞ்சுட்டான்? உள்ள மூழ்கிட்டான். மூழ்கின உடனேயே அவன் என்ன பண்றான் தெரியுமா? வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. 31 வாசிக்கிறேன், கவனிங்க. 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். காற்றை பார்க்கிறான், பயப்படுறான், மூழ்கிறான். உடனே அவன் யாரை நோக்கி கூப்பிடுறான்? இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நல்ல வேலைக்கு பேதுரு ஆண்டவரே என்னை ரட்சின்னு சொல்லி சொன்னா, ஐயோன்னு சொல்லி தான் செஞ்சிருப்பா. எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு போல ஐயோன்னு சொல்றது. எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனைக்கு புரியுது நான் சொல்றது? வாயில என்ன வரக்கூடாது? ஐயோ வரக்கூடாது. ஆண்டவரே என்ன செய்யணும்? நல்ல வேலைக்கு இவன் ஐயோன்னு சொல்லல, ஆண்டவரேன்னு சொன்னா. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே
என்னை ரட்சியும். ஆமென். ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆண்டவரே இந்த குழியிலிருந்து என்னை ரட்சியும். இந்த கடன் குழியிலிருந்து, கடன்ங்கிற குழிக்குள்ள நான் கிடக்கிறேன். இந்த கடன்ங்கிற குழிக்குள்ள இருந்து என்னை ரட்சியும். நான் சொல்றேன், உண்மையாகவே இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த கடன் குழியிலிருந்து உங்களை ரட்சிப்பார். அந்த வியாதி என்கிற குழியிலிருந்து ரட்சிப்பார். சில பொல்லாத மனிதர்கள் நெருக்கங்கள் கொடுக்குறாங்க, தொல்லைகள் கொடுக்குறாங்க. ஆண்டவரே என்னை ரட்சியும். நான் சொல்லுகிறேன், அந்த பொல்லாத மனிதனுடைய அச்சுறுத்தலிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ரட்சிப்பார். ஆமென். பாருங்க, பேதுரு சொல்றான், ஆண்டவரே என்னை ரட்சியும். உடனே கர்த்தர் கையை நீட்டி என்ன செய்தார்? அவனை ரட்சித்தார் என்பதை என்ன செய்யறோம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய தேவன் யெகோவா யாஷா. அவர் ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, குழியிலிருந்து ரட்சிக்கிறவராய் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் ஆபத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறது என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வாயினாலே என்ன செய்ய வேண்டும்? நாம் உச்சரிக்க வேண்டும். உச்சரிக்க 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 ஆபத்திற்கு, விபத்திற்கு நாம் விலகி பாதுகாப்பா என்ன செய்வோம்? இருப்போம். ஆகவே ஐயோன்னு பேசாம, என்ன நடக்குமோன்னு பேசாம, வெளியில போறோம் வருவோமான்னு யாருக்கு தெரியும் அப்படிலாம் பேசாம, அவிசுவாசமா பேசாம, சந்தேகமா பேசாம, பயத்தின் வார்த்தைகளை பேசாம. என்ன வார்த்தை? பயத்தின் வார்த்தைகளை பேசாம. ஒருவேளை பயம் உள்ள இருக்கலாம், பயத்தை வெளியில என்ன செய்யாதீங்க, காமிக்காதீங்க. ஆண்ட்ரூ உமக் என்கிற பிரசங்கியார் சொல்றாரு, சில சமயங்கள் எனக்கு பயம் ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா பயத்தை காமிச்சுக்கிறாம கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வேன்? நான் பேசுவேன்னு சொல்றாரு. அதனால சிலருக்கு பயம் இருக்கும் உள்ள, ஆனா பயத்தை என்ன செய்யக்கூடாது? வெளியில காமிக்காம விசுவாசம் என்ன செய்யணும்? பேசணும். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். இப்படியெல்லாம் விசுவாசமா என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை உச்சரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது, என் குடும்பத்தை பாதுகாக்கிறது என்பதை என்று பாருங்க, வாயை திறந்து உச்சரிக்க வேண்டும், பேச வேண்டும். அப்படி பேசும்போது தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் நிச்சயமா என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். ஆமென். ஆகவே 7வதாக யெகோவா யாஷா எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்று சொன்னால், ஆபத்திற்கு, விபத்திற்கு விலக்கி நம்மை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். ஆமென். ஓகே. 8வதாக யெகோவா யாஷா எதிலிருந்து ரட்சிக்கிறார்? யெகோவா யாஷா எதிலிருந்து ரட்சிக்கிறார் என்று சொன்னால், மந்திரவாதம், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், பில்லி சூனியம், செய்வினை, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் செய்வன. என்னது? செய்வன வைக்கிறதுக்குனே ஒரு ஊர் தனியாவே இருக்குது. தேனி மாவட்டத்தில் மக்கள் பேசுறாங்க இல்லையா? அந்த ஊரே என்னதான்? அன்னைக்கு பாருங்க, என்னுடைய நண்பர் ஒரு சில ஆட்கள் பாருங்க, நாண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிறத ஒரு ஊருக்கு போயிருந்துருக்கிறாங்க. அங்க உள்ள வேற ஒரு விஷயமா போன உடனே அங்க இருக்கிற ஒரு வயசானம்மா கேட்டாங்களாம், யாரு குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லுங்க, மந்திரம் வச்சு தரேன். யாரு குடும்பத்தை கெடுக்கணும் சொல்லுங்க, மந்திரவாதம் வச்சு வீட்டுக்கு அதான் தொழில். ப்ரொபோஷனல் ப்ரொபோஷனலாவே தொழிலாகவே அதை செய்யறாங்க, அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் செய்வன, பில்லி சூனியம், மந்திரவாதம், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், இனத்தை கொண்டு வந்து தலையில தடை விட்டுட்டு போயிட்டா, முந்தாங்கில தடை விட்டுட்டு போயிட்டா, சோத்துக்களை வச்சு கொடுத்துட்டா, டீல ஆத்தி கொடுத்துட்டா, சர்ப்பத்துக்குள்ள போட்டு செஞ்சுட்டா, கொடுத்துட்டா, மக்கள் பயந்து என்ன செய்யறாங்க? நடுங்குகிறார்கள். அருமையானவர்களை கவனிங்கள்.
மக்கள் எதுக்கு பயந்து நடுங்குகிறார்களோ இல்லையோ, செய்வனை என்ன செஞ்சுறாங்க, பயந்து நடுங்கி என்ன செஞ்சுறாங்க, உருண்டுறாங்க பாருங்க. அப்படியே ஆடி போயிடுறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை கண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒரு தூசி அளவு கூட, நான் சொல்லுகிறேன், ஒரு தூசி அளவு கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பயப்பட கூடாது. ஏனென்று சொன்னால் இவைகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். இவைகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். யாருக்கு விரோதமாய்? உனக்கு விரோதமாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை ஆயுதம் வாய்க்காது? எந்த ஆயுதம் வாய்க்காது? எந்த ஆயுதமுமே என்ன செய்யாது, வாய்க்காதுன்னு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் விசுவாசிக்கணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, செய்யப்படுகிற, என்ன செய்யப்படுகிற, செய்யப்படுகிற, உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஆழமா என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் கவனிங்கள். பொது மொழிபெயர்ப்பிலிருந்து, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர் கருவியும் நிலைக்காது, நிலைத்து இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, எந்த கருவியும், எந்த கருவியும், அது மருந்தா இருக்கட்டும், அது கத்தியா இருக்கட்டும், அது மம்பட்டியா இருக்கட்டும், அது என்ன ஆயுதமா இருக்கட்டும், எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காது. எனவே ஏன் இவைகளை பாருங்க, ஏன் இவைகள் நமக்கு வாய்க்காது என்பதை சத்தியவேதத்திலே அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கும் பொழுது சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யெகோவா யாஷா இவைகளுக்கு விலக்கி நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். இதைத்தான் ஆழமா கவனிக்கணும். ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்க்குது, செய்வனை வச்சுட்டா அவங்களுக்கு வாய்க்குது, மந்திரவாதம் வச்சா அவங்களுக்கு வாய்க்குது, கைகள் வழங்காம போயிடுறாங்க, வாய் இழுத்துக்கிறது, ஊமையா போயிடுறாங்க, கண்ணு தெரியாம போயிடுது, முடங்கி போயிடுறாங்க, கை காலெல்லாம் சுருண்டுகிறது, அது மற்றவங்களுக்கு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் என்ன செய்யாது, வாய்க்காது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் வாய்க்காது என்று சொன்னால், யெகோவா யாஷா இவைகளுக்கு விலக்கி நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதெல்லாம்? எல்லா கரங்களும் இது சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுவோம். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்கள் திருச்சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், எந்த கருவியும், எந்த செய்வினையும், எந்த பிள்ளி சுனியமும், எந்த மந்திரவாதமும், எந்த மருந்து வேலையும் அது பலிக்காது, அது வாய்க்காது. ஆமென். திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கணும். பயம் நம்மளை விட்டு வெளியில போற வரைக்கும் சொல்ல ஆரம்பிக்கணும். சிலருக்கு செய்வனும் கேட்டா பயம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள நிறைஞ்சிருது. அந்த பயம் நம்மளை விட்டு போகிற வரைக்கும் இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், திரும்ப திரும்ப போகும்போது வரும்போது உட்காரும் எழுந்திருக்கும் போது சொல்ல ஆரம்பிக்கணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த போர்க்கருவியும், எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. ஏனென்று சொன்னால் யெகோவா யாஷா என்னை என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே என்ன செய்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும், ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். சத்திய வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, இவர்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து செங்கடல் வழியாக இவர்களை வெளியே கொண்டு வருகிறார். வனாந்தர வழியாக அவர்கள் பயணித்து கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஏரியாவையா அவங்க பாஸ் பண்ணி கடந்து அவர்கள் வருகிறார்கள். அப்படி போகிற வழியிலே பாலாக் என்கிற மோவாபின் ராஜா
இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க, அவர்கள் மேலே சாபத்தை கூற பிலேயாம் என்கிற ஒரு மந்திரவாதியை, குறி சொல்லுகிறவனை கூலி கொடுத்து கூட்டிட்டு வருகிறான். என்ன கொடுத்து? நிறைய வெள்ளி பொண்ணெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவனுக்கு கூலி கொடுத்து அவனை அழைச்சிட்டு வர்றான். எதுக்காக அழைச்சிட்டு வர்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக, அவர்கள் மேலே சாபத்தை கூறுவதற்காக இந்த மோவாபின் பாலாக் என்கிற மோவாபின் ராஜா அழைத்து கொண்டு வருகிறான். இந்த பிலேயாம் ஒரு மந்திரவாதி, ஒரு குறி சொல்லுகிறவன். அவனுக்கு கூலி கொடுத்து, நீ வாப்பா, நீ வந்து சொன்ன அப்படி நடந்துரும். ஏன்னா அந்த ஊர்லயே பெரிய மந்திரவாதி நீதான். மற்றவங்கெல்லாம் குட்டி குட்டி மந்திரவாதிகள், அவங்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய பவரான ஆள்லாம் கிடையாது. இந்த ஊர்லேயே யார்? நீதான் பெரிய ஆள். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொன்னா போதும், உனக்கு எவ்வளவு வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்து நான் உன்னை கனப்படுத்துகிறேன் என்று அவனை என்ன செய்யறான்? கூலி கொடுத்து அழைத்து கொண்டு வருகிறான். நல்லா கவனிங்க, இந்த விஷயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. அதான் நீங்க இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. பாலாக் ராஜா ஆளை கூட்டிட்டு வர்றான். உலகத்தில் அந்த ஊர்லேயே பெரிய மந்திரவாதி ஒருத்தர் இருக்கிறான். அவன் பிழையாம அவன் வந்திருக்கிறான், சபைக்கு வந்திருக்கிறான். இது எல்லாம் யாருக்கு தெரியவே தெரியாது? இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பாளையத்தில், வனாந்தரத்தில் அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது மாத்திரமல்ல, இவை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக ஆயத்தமாகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக ஆயத்தமாகிறான். எவ்விதமாய் ஆயத்தமாகிறான் என்று சொன்னால், மலை உச்சியில அங்க போய் நின்றுட்டு 7 பலிபீடங்களை கட்டுகிறான். அந்த பாலாக் ராஜாட்ட சொல்றான், 7 பலிபீடங்களை கட்டுப்பா. அந்த மலையில 7 பலிபீடங்களை கட்டு, இந்த மலையில 7 பலிபீடங்களை கட்டு, இந்த மலையில என்ன 7 பலிபீடங்களை கட்டி, 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளை கொண்டு வந்து 7 பலிபீடத்திலையும் பலியிட சொல்றான். 7 ஆட்டு கடாக்களை கொண்டு வந்து என்ன செய்யறான்? மூவேலா 21 21 காளைகள், 21 ஆட்டு கடாக்களை கொண்டு வந்து 21 பலிபீடத்துல அவன் என்ன செய்யறாங்க? பலியிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு முயற்சி எடுக்கிறான், ஆயத்தமாகிறான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இவ்வளவு விஷயம் நடக்குது. இது யாருக்கு தெரியாது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது, மோசேக்கும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு என்ன செய்யறாங்க? அங்க ஆசரிப்பு கூடாரம் அவங்க நடுவில் இருக்குது. 4 திசையிலேயும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இவன் சபிப்பதற்கு இப்ப முயற்சிக்கிறான். யாரு? பிலேயாம் என்கிற இந்த மந்திரவாதி, குறி சொல்றவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மலை உச்சியிலிருந்து பார்த்து என்ன செய்யறான்? இப்ப அவர்களை சபிப்பதற்கு அவன் முயற்சிக்கிறான். சபிக்க முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுடைய நாவை அப்படி திருப்பி விட்டுட்டார். அவனுடைய நாவை என்ன செஞ்சிட்டாரு? அப்படியே திருப்பி விட்டுட்டாரு. கர்த்தர் அதை அப்படியே திருப்பி விட்டார் என்பதை நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். பிலேயாம் என்கிற இந்த மந்திரவாதி அவன் சொல்றான், வாயை திறந்து. எல்லாம் கவனிங்க, வாசிப்போம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் இன்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இங்கே இந்த பிலேயாம் என்கிற மந்திரவாதி சொல்ற அந்த வார்த்தையை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. யாக்கோபுக்கு விரோதமா யாரும் மந்திரவாதம் சொல்ல முடியாதுப்பா. யாரு குறி சொல்ல முடியாது, வாய் வராது, அவங்கள சபிக்க முடியாது. குறி வேலை செய்யாது, மந்திரவாத வேலை செய்யாதுன்னு சொல்லி அந்த மந்திரவாதியை சொல்றான். எல்லாம் இருக்கிறீங்களா? யார் சொல்றா? நீங்க என்ன சொல்றீங்க?
மந்திரவாதியே சொல்றான், பலிக்காதுப்பா, இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, மீட்கப்பட்டவர்கள், தேவாதி தேவனுடைய பிள்ளைகள், யெகோவா யாஷா அவங்க கூட இருக்கிறாரு. எத்தனை பலிபீடத்தை கட்டி, எத்தனை காளைகளை வெட்டி, எத்தனை ஆட்டுக்கடாக்களை வெட்டி என்னென்ன பண்ணினாலும் இவங்களை சபிக்க முடியாது. மந்திரவாதம் பலிக்காது, குறி சொல்றதுக்கு வாய் வராது அப்படின்னு யார் சொல்றா? யார் சொல்றா? பிலேயாம் என்கிற மந்திரவாதி சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? வச்சுட்டாங்களாமையா. அவ என்ன செஞ்சிட்டாளாம்? வச்சுட்டாளாம். ஊக்கமா ஜெபிங்க பாஸ்டர். நீங்க எங்க போறீங்க? ஊர் சுத்துறதுக்கு, ஊரு கதை பேசுறதுக்கு. பாஸ்டர் ஊக்கமா ஜெபம் பண்ணுவாராம், இவங்க அப்படியே ரவுண்டிங்ல விசிட்டிங்ல இருப்பாகலாம். நீங்க விசுவாசிங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க முதலாவது அதை விசுவாசிங்க. எதை விசுவாசிங்க? மந்திரவாதியே சொல்றா, அப்பா நீ நினைக்க மாதிரிலாம் கிடையாது, நான் மற்றவனுக்கு மந்திரவாதம் வச்சா வேலை செய்யும், மற்றவனுக்கு குறி சொன்னா என்ன செய்யும்? வேலை செய்யும். ஆனா இவங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? இவங்களுக்கு விரோதமா என்ன வச்சாலும் என்ன செய்யாது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அத பக்கத்துல கையப்பட்டு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா எவன் மருந்து வச்சாலும், மந்திரவாதம் வச்சாலும் அது வேலை செய்யாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது, உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது. ஆமென். ஆழமாய் விசுவாசியுங்கள். இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் கவனிக்கிறதே கிடையாது, கவனிக்கிறதே கிடையாது. மந்திரவாதிக்கே விளங்கிருச்சு, இவனுக்கு என்ன பண்ணாலும் என்ன செய்யாது, ஒன்றும் நடக்காது. அவனுக்கு விளங்கிருச்சு. ஆனால் யாருக்கு தான் விளங்கலை? 10 வருஷமா சபைக்கு வர கிறிஸ்தவங்களுக்கு விளங்கலை, ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவங்களுக்கு விளங்கலை, அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவங்களுக்கு விளங்கலை. விளங்காதனால தான் இவங்க என்ன செய்யறாங்க? நம்ம விளங்காம உருப்பிடாம இருக்கிறாங்க. முன்னேற்றம் இல்லை. விசுவாசிக்கணும். எனக்கு விரோதமா யாரு மந்திரவாதம் வச்சாலும், மந்திரிச்சு போட்டாலும், எலும்பு வச்சு பழத்தை தூக்கி அடிச்சாலும் என்ன செய்யாது? ஒண்ணுமே ஆகாது. ஒரு இடத்துல பாருங்க, நம்முடைய பாஸ்டர் பாருங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மேடையில. பெரிய ஒரு குருசைடு மீட்டிங்கு. அந்த மேடையில அந்த ஊர்ல இருக்கிற சில பிரசங்கர்லாம் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் மைக்கை பிடிச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த கூட்டத்தில் இருக்கிற சில ஆட்கள் பாருங்க, கூட்டத்துக்குள்ள எழுச்சி அடிச்சிட்டான். டம்மு டம்முன்னு மேடையில பொத 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 பொதன்னு மேடையில விழுகுது. இவர் அவர் பாட்டுக்கு தைரியமா பிரசங்கம் பண்றாரு. பின்னால சேர்ல உட்காந்துருக்க ஆள பாஸ்டர்ஸ்லாம் வேர்த்து வெடவடைச்சு போய் நடுங்கி போய் ஆடி போயிட்டாங்களாம் பாருங்க. என்னடா மாத்தா, அந்த ஊர்லயே பெரிய மந்திரவாதி இருக்கான், அவன்கிட்ட போய் மந்திரி செஞ்சுட்டாங்க எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு. மேடையில் உட்காந்துருக்கவங்க அப்புறம் யாரு? பாஸ்டருங்க. பாஸ்டர் இந்த அளவுக்கு வேர்த்து விறுவிறுத்து வெடவெடுத்து போனாரு. விசுவாசி என்ன ஆவாங்க பாருங்க. அவங்க விசுவாசி எந்த நிலைமையில இருப்பாங்க பாருங்க. நம்ம பாஸ்டர் சொல்றாரு, அவன் என்னைக்கு எலுமிச்சை பழத்தை அடிச்சான் அன்னையில நான் நல்லா இருக்கிறேன். அவன் என்னைக்கு எலுமிச்சை பழத்தை தூக்கி அடிச்சானோ மேடையில, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு சூப்பரா என்ன செய்யறேன் நானு இருக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கவனிக்கணும். எலுமிச்சை பழம் வீட்டு வாசல்ல கிடந்துச்சு, 4 முட்டை கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது. நீங்க தூங்காம கொள்ளாம கிடக்க கூடாது. வீட்டில் இருக்குது விளக்கமாறு, ஏசு நாமத்தில் எடுத்து நினைச்சு அதை கூட்டி எங்கிட்ட சாக்கடைகளை தள்ளி விட்டு நீங்க வாட்டுக்கு நினைச்சிங்க வேலையை பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்நாடகா பகுதியில் பாருங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அவங்க சபைக்கு இந்த நரிக்குறவர்கள் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஏராளம் பேர் அங்கே சபைக்கு போறாங்க. அவங்க வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து நிறைய முட்டையெல்லாம் வச்சு மந்திரிச்சு கிந்திரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்களாம் பாருங்க. இவங்க காலையில் யதார்த்தமா கதவை திறந்து உள்ள வந்துருந்துருக்காங்க. வந்தா வாசல்ல நிறைய முட்டை இருந்திருக்குது. அடடே,
முட்டை நிறையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி க்ளீன் பண்ணிட்டு முட்டையை நல்லா கழுவி வீட்டில் வச்சு குக்கரில் வச்சு நல்லா அவிச்சு சாப்பிட்டாச்சு. ஓ, இன்னைக்கு முட்டை சாப்பாடு. முட்டை எல்லாரும் நல்லா ஹெல்த்தி, அது பாட்டுக்கு நல்லா நம்ம ஊரில் சொல்லுவாங்க நல்லா கெளுறு மாதிரி இருக்காண்டா, நல்லா அவன் பாட்டுக்கு கெளுறு மாதிரி இருக்கான். நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள்லாம் நேரம் 1.5 வருஷம் பெட்டில் நிறுத்திருப்பேன். பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டருடைய உயிரையும் பாதி எடுத்துருப்பேன். பாஸ்டர் இங்கே சீக்கிரம் வாங்க, என்ன வேலை கிடந்தாலும் சரி நீங்கள் முதல்ல இங்கே வந்துருங்க, நீங்கள் அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்களே தெரில, எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், நீங்க வேணா அதை கொஞ்சம் கூட்டி. பாஸ்டுக்குள்ள இருக்கிற அதே ஆண்டவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? பாஸ்டரை பாதுகாக்கிற அதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களை என்ன செய்யுது? பாதுகாக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த முட்டை ஊதி போடுறது, எலுமிச்சம்பழம் ஊதி போடுறது, மந்திரிச்சு போடுறது, மருந்து தடவிட்டு போகிறான், முந்தாங்கி அறுத்துட்டு போயிட்டான், குடிமையை அறுத்துட்டு போயிட்டான், காலு மண்ணை அள்ளிட்டு போயிட்டான், அப்படி இப்படிலாம் பயந்துட்டு கிடக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு எப்போ மேலே என்ன செய்யுங்க? விசுவாசமாக இருங்க. எப்படி இருங்க? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் யார் எனக்கு விரோதமாக குறி சொல்லவும் முடியாது, யார் எனக்கு விரோதமாக மந்திரவாதம் வைக்க முடியவே முடியாது. அது வச்சாலும் வேலை செய்யாது, அது பலிக்காது, அது செயல் இழந்து போகும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆழமாய் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். எனவே நமக்கு தெரியாமலேயே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பலிபீடத்தை கட்டி, இவ்வளவு காளைகளை வெட்டி, ரத்தத்தை ஊற்றி, ரத்தத்தை சிந்தி, இவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்கிறது, இதை பற்றி இவங்களுக்கு ஒண்ணுமே பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு கரண்ட்ல என்ன செய்யல, ஒண்ணுமே தெரியல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தெரியாமலேயே யெகோவா ஏசா நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நமக்கே தெரியல, ஆனா கர்த்தர் செய்றார் நம்மளை பாதுகாத்து கொண்டே. இதைத்தான் ஆழமாய் விசுவாசிக்கணும். எனக்கு தெரியாமலேயே எத்தனையோ விபத்துகளுக்கு, எத்தனையோ ஆபத்துகளுக்கு கர்த்தர் என்ன செய்றார்? என்னை விலக்கி பாதுகாக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது. யார் கண்டபோது? அந்த மந்திரவாதி பார்க்கிறான். பிழையாம் தான் அந்த மந்திரவாதி. அவனுக்கு விளங்குது, அவனுக்கு புரியுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை சபிப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் என்று இங்கே இவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். அப்ப கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? உங்களை சபிக்க மாட்டார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க பிரியம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை கல்வாரியின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்த உடன்படிக்கையின் மூலமாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என் மேலே இருக்கிறது, என் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. சாபம் என் வீட்டிலே கிடையாது. ஆமென். இந்த விசுவாசிங்க. நீங்க யாரோ சபிச்சு விட்டு போயிட்டியா, வீட்டு வாசல்னு மண்ணை வாரி தூத்திட்டு போயிட்டியா, இப்படிலாம் பேசாதீங்க. அவன் மண்ணை வாரி மம்பட்டியா அள்ளி எரிஞ்சாலும் என்ன செய்யாது உங்களுக்கு ஒண்ணுமே. இதை விசுவாசிக்கணும். நீங்க முதல்ல வீசுறவே வீசிட்டு போட்டோம், மண்ணை மம்பட்டி அள்ளி கூட வீசிட்டு போட்டோம், கையை அள்ளி கூட ஊற்றிட்டு போட்டோம், குடும்பம் சேர்ந்து 5 பேர் வந்து ஜேவி கூட ஊற்றிட்டு போட்டோம். ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல என்ன செய்யுது? இருக்குது. அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. அவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டாரு. இங்க அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை திருப்ப கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? யாரும் திருப்ப முடியாது. இவன் வந்து குறுக்க நின்று ஆசீர்வாதத்தை தடுத்து அங்கிட்டு திருப்பி விட்டுருவான்.
இவனுக்கு வராம அப்படின்னு அவன் முயற்சித்தால் ஒன்றும் யாருமே திருப்ப முடியாது. ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சு. ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சு. உங்க தொழில் மேலே, உங்க வியாபாரத்தின் மேலே, உங்க பிசினஸ் மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, உங்களுடைய புருஷன் மேலே, உங்க மனைவி மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, உங்களுடைய சந்ததியார் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. எப்படி? கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய தழும்பின் மூலமாக, அவருடைய காயங்கள் மூலமாக, அவருடைய முள்முடியின் மூலமாக, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இது ஆழமாய் விசுவாசியுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். மறுபடியும் சொல்லுவோமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பில்லி சூனியத்திற்கு விலக்கி என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. எதற்கு விலக்கி பாதுகாக்கிறது? பில்லி சூனியம், மந்திரவாதம், செய்வினைகள், மருந்து வேலைகள், மாந்திரிக வேலைகள், இன்னும் பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? யார் சொல்றா தெரியுமா? பிசாசு சொல்றான். யார் சொல்றா? பிசாசு சொல்றான். ஆண்டவரே, நீர் அவனை வேலி அடைச்சிருக்கிறீரு. அவனை மாத்திரம் இல்ல, அவன் வீட்டை சுத்தி வேலி அடைச்சிருக்கிறீரு. அவன் வீட்டை சுத்தி மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும், அவனுக்கு உண்டான ஆடு மாடு ஒட்டகம் கழுத வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், அவனுக்கு உண்டான எல்லா சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் சுற்றி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? வேலி அடைச்சிருக்கிறீங்க. வேலி அடைச்சிருக்கிறார், வேலி அடைக்கலையா? வேலி அடைச்சிருக்கிறார் என்பது சாத்தானுக்கு நல்லா விளங்குது. சில பாஸ்டர்களுக்கு விளங்கல, சில விசுவாசிகளுக்கு விளங்கல. அதனாலதான் என்னமா அவன் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா இவங்க கடந்து நடுங்கி உருண்டு பரண்டு எல்லாம் இருக்கிறீங்களா நடுங்கி போயிடுறாங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது விசுவாசியுங்கள். கர்த்தர் பில்லி சூனியங்களுக்கு மந்திரவாதங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுற்றிலும் வேலியாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலியாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை சுற்றி வேலியாக இருக்கிறது. நம்முடைய பேரப்பிள்ளைகளை சுற்றி வேலியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. எல்லா பில்லி சூனியங்களுக்கு விலக்கி, எல்லா மந்திரவாதங்களுக்கு விலக்கி, எல்லா மாந்திரிக வேலைகளுக்கு விலக்கி, எல்லா செய்வினைகளுக்கு விலக்கி. ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். யெகோவா யாஷா நம்மை எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பில்லி சூனியங்களுக்கும் விலகி பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுற்றிலும் வேலியாக இருக்கிறது, மதிலாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பிசாசின் கிரியைகளை கண்டு தூசி அளவு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூசி அளவு பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கோடி கோடி மடங்கு பெரியது. நம்மை பாதுகாப்பதற்கு போதுமானதுக்கு மிகவும் அதிகமானதாக இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் போகும்போது வரும்போதும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது. என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தேவ தூதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரிப்பு நிமித்தமாக தேவ தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிட ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள். ஆகவே பிசாசின் கிரியைகளை வாயை திறந்து பேசாதீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வலியுறுத்தி சொன்னேன். எந்த நேரம் பிசாசை உயர்த்தி பேசுறது, மந்திரவாதத்தை உயர்த்தி பேசுறது, செய்வனை உயர்த்தி பேசுறது, இது மலையாள மாந்திரிகம், இது தெலுங்கு மாந்திரிகம் சொல்லி அதை உயர்த்தி பேசுறது, வாயை மூடணும் பாருங்க. இதுக்கெல்லாம் நிறுத்தணும். முதல்ல எவ்வளவு பெரிய மாந்திரியமா இருந்தாலும் அதை காட்டிலும் கோடி மடங்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெரியது, வல்லமை உள்ளது, வலிமையானது என்பதை பேச வேண்டும்.
ஆண்டவருடைய பிள்ளைங்க இயேசுவின் ரத்தத்தை உயர்த்தி பேசணும். பிசாசு உயர்த்தி பேசக்கூடாது. பிள்ளி சுனியத்தை உயர்த்தி பேசக்கூடாது. கர்த்தர் சொன்னார் பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வீர்கள், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. யெகோவா யாஷா நம்மை எல்லா ஆபத்திற்கு விபத்திற்கும் எல்லா மந்திரவாதங்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பதியட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியங்களை பிள்ளைகளுடைய இருதயத்திலே பதிப்பீராக, இருத்துவீராக, வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாற்றுவீராக. இந்த வசனத்தின் மேலே பிள்ளைகள் உறுதியாய் நிற்கட்டும். வசனத்தை பிள்ளைகள் பிடித்துக் கொள்ளட்டும் கர்த்தாவே. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வார்களாக. உடைய இரத்தவர்களை பாதுகாக்கட்டும். எல்லா மரண பயங்கள், பிள்ளி சுனிய பயங்கள், மந்திரவாத பயங்கள், எல்லா மருந்து வேலைகளுடைய பயங்கள் பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய ரத்தம் பாதுகாக்கட்டும். அவ்விதமாய் செய்கிறீருக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.